கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, இனி கண்ணீர் சிந்துவதி இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை கண்ணீர் சிந்த வைத்து ரசிக்கிறது தான் இந்த உலகம். கர்த்தராகிய இயேசு சொன்னார், யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். இதுதான் உண்மை, ரியல். நீங்கள் அழுகிறத இந்த உலகம் பார்த்தா சந்தோஷப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ கண்ணீர் சிந்துவது இல்லை. இதுவரைக்கும் எது நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் சிந்தினீர்களோ அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலை கொடுப்பான். நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம், 1 சாமுவேல் 1:11 அன்னாள் மிகவும் கண்ணீர் சிந்தி அழுதாள். அவளுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறியது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுக்கிறார். ஏசாயா 30:19, இனி நீ அழுது கொண்டு இருப்பது அல்ல. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய கண்ணீரின் நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அந்த கண்ணீரின் நாட்களை கத்து முடித்து ஒரு அக்களிப்பின் நாட்களை உங்களுக்கு கொடுக்க போகிறான். எப்போ நமக்கு கண்ணீர் வரும்? நம்முடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது, நமக்கும் தெரியாமல் ஒரு பெரிய பாரம் நம்மளை அழுத்தும் பொழுது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம நேசிக்கிறவங்க கஷ்டப்படும் பொழுது, ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பல விதத்தில் நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது உண்டு. இன்றைக்கி எது நிமித்தமாக உங்கள் கண்ணீர் இருக்குமே ஆனால் அத்தனை கற்று மாற்றி போடுவார். ஒரு தாயார் கண்ணீரோடு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்ன வார்த்தை, ஐயா, என்னுடைய மூத்த மகனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது, டாக்டர்கள் மறித்து விடுவார்கள் என்று சொல்லிட்டாங்க. ஐயா, 2 பெண் குழந்தைகள், என் மகனுக்கு என்ன பண்ணுவதுன்னு சொல்லி தெரியலை. ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு எங்களுக்கு என் மகனை கவனிக்கிறதுக்கு அந்தளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. கர்த்தர் சொன்னால், கண்ணீரை கண்டேன், மகனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பேன். 2 ராஜாக்கள் 20:5 ஏசாயா 38:5 சொல்கிறது போல, எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு ஆயிலை 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல அந்த தாயார் கண்ணீரோடு சொல்லும் பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் மகனுக்கு திரும்ப ஆயிலை நான் கொடுப்பேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தா. அந்த தாயாருடைய கண்ணீரை கண்டா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கும் உங்களுடைய கண்ணீரை கண்டு அப்படியே போகிறவர் அல்ல, அந்த கண்ணீரை மாற்றுவார். செபிக்கலாமா? தகப்பனே, இவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இனி இவர்களுடைய கண்ணீர் சிந்தப்படுவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இனி கண்ணீர் இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.